அன்பான நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணியக்கம் வழங்கும் சிகரம் தொடு புறாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி பெண்களாகிய நாம் சிகரங்களை தொட உதவும் என நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்றைய வேதமறிவோம் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது கடுகு. கடுகு ரொம்ப சின்ன விதை, ஆனால் அது 12 அடி உயரம் வரை வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இந்த கடுகு விதை 1 முதல் 2 மில்லிமீட்டர் அளவே உள்ளது. அது மாத்திரமல்ல, இந்த கடுகு 3 வகைகளிலே கிடைக்கிறது. வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம் மற்றும் அடர் பழுப்பு நிறங்களில் நமக்கு கிடைக்கிறது. கடுகு அழகாக வளர்ந்து மஞ்சள் நிறத்தில் பூக்களை நமக்கு கொடுக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கடுகை நாம் பார்க்கும்போது பல நல்ல தன்மைகள் அதில் காணப்படுகிறது. இந்த கடுகு விதையை தான் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். எண்ணெயிலே நாம் அதை போடும் பொழுது அது வெடித்து அதன் உள்ளிருந்து வருகிற எண்ணெயின் தன்மையினாலே நல்ல வாசனை வீசும், உணவுக்கு சுவை ஊட்டும். தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்லுவார்கள். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே கடுகு விதை பூமியில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் சிறிய விதை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது வளரும்போது பெரிய மரமாகி பறவைகள் அதில் தங்கக்கூடிய அளவுக்கு அகாமடேட் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேத புத்தகத்திலே இந்த கடுகு என்ற பதம் 7 முறை வருகிறது. இயேசு கிறிஸ்து இந்த கடுகை தேவனுடைய ராஜ்யத்திற்கும் விசுவாசத்திற்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த கடுகு உஷ்ணமான மற்றும் குளிரான பிரதேசங்களிலும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. இந்த கடுகு பார்த்திங்கன்னா உடம்பு வலிக்கு இந்த கடுகு எண்ணெயை தடவும் பொழுது அது நல்ல வலி நிவாரணியாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆன்டி கேன்சரிங் ஏஜென்ட்டாகவும் இது செயல்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள், சர்க்கரை அளவு ஆகியவற்றை சீர்படுத்துவதற்கும் இந்த கடுகு பயன்படுகிறது என்று சொல்கிறார்கள். இவ்வளவு நல்ல மருத்துவ தன்மை கொண்ட இந்த கடுகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்திற்கு ஒப்பிட்டு சொல்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் இந்த கடுகை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். கடுகு விதை எவ்வளவு சின்னதாக இருக்குதோ அதுபோல நம்முடைய விசுவாசம் அவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அது பயங்கரமான ஒரு பலனை கொடுக்கும் என்று கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயுல சொல்லும்போது கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று கற்றுக் கொடுக்கிறார். லூக்காவிலே
இந்த கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் அத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடை பிடுங்குண்டு சமுத்திரத்திலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அதுவும் நடக்கும் என்று சொல்லுகிறார். இது நமக்கு எதை காட்டி கொடுக்கிறது என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் மிகுந்த பலன் உள்ளது என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய விசுவாசம்தான் ஆண்டவரை கிட்டி சேரும் ஒரே வழி. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே விசுவாசத்தினாலே என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று சொல்லி பல காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிறிய விசுவாசமே பெரிய காரியங்களை செய்யும் என்பதை நமக்கு இந்த கடுகு விதை கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நாமும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விடாமல் நாம் தைரியமாக முன்னேறி செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த கடுகு விதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது ஏதோ ஒரு சாராருக்குரியது மாத்திரம் அல்ல, இது இந்த உலகத்திற்குரியது. உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் உரியது. இயேசு எல்லாருக்கும் உரியவர் என்பதை இந்த கடுகு விதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் இந்த கடுகு விதையை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்வோம். ஆண்டவருடைய ராஜ்யம் எல்லாருக்கும் உரியது என்பதை நாம் பறைசாற்றுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, என்னுடைய பெயர் டாக்டர் டென்னிசா டேவிட்சன். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், மனநிலை மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குடும்பத்தில் யாருக்கும் சைக்கோசிஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அது என்னென்னலாம் மாதிரி அது பிரச்சனைகள் வரலான்னு பார்க்க போகிறோம். சைக்கோசிஸ்னால் என்னது? சைக்கோசிஸ்னால் நம்ம மூளை தன்னையே தான் ஆக்டிவேட் பண்ணிடுது. பண்ணால் பார்க்குற இடங்கள் மூளை ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு யாரும் அங்கே நிற்கிற மாதிரி தெரியும், அங்கே ஆட்கள் இல்லைனாலும். கேட்குற இடங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது அங்கே யாரோ நம்மகிட்ட பேசுகிற மாதிரி தெரியும், யாரும் நம்மகிட்ட பேசலைனாலும். இப்போ இது நமக்கு கல்ச்சுரலி அப்ராப்ரியேட்டாக இல்லாமல் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். இது நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறதோ அது இல்லை சைக்கோசிஸ். நம்ம கல்ச்சுரலி சில எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்ராப்ரியேட்டாக இருக்கலாம், அது எல்லாருக்குமே காமனாக இருக்கும் நம்மளுடைய கல்ச்சரில். அப்படி இல்லாமல் வித்தியாசமாக ஒரு தனி நபருக்கு மட்டும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதுதான் சைக்கோசிஸ். இப்போது சைக்கோசிஸ்க்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம். காமனாக நமக்கு இருக்கிறதுலே அதிகபட்சமான மக்களுக்கு எதனால் இந்த சைக்கோசிஸ் வருதுங்கிறது தெரியாமல் போயிடும். அப்படி தெரியாமல் இருக்கும்போது நம்ம அதை ஸ்கிசோஃப்ரீனியா, பைப்போலார் டிஸார்டர், இல்லைன்னா சைக்கோசிஸ் ஆஃப் அன்னோன் காஸ், அந்த மாதிரி ப்ரீஃப் எபிசோட் ஆஃப் சைக்கோசிஸ் அப்படின்லாம் நம்ம அதுக்கு லேபிள்ஸ் பண்ணலாம். இப்போ சைக்கோசிஸ்ங்கிறது ஒருத்தருக்கு வந்ததுன்னா அது ஜென்ரலாக 3 விதமான கேட்டகரிஸ் இருக்கும். சிலவங்களுக்கு ஒரு நேரம் வரும் சைக்கோசிஸ், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வரவே வராது, அது ஒரு 1/3. இன்னும் சிலவங்களுக்கு ஒரு 1/3க்கு அப்போ சைக்கோசிஸ் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும். இன்னும் ஒரு 1/3 பீப்புளுக்கு சைக்கோசிஸ் வந்தால் அது ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக அவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். சைக்கோசிஸ்னு ஒருத்தங்களுக்கு சொல்லி அவங்கள டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அதுக்கு அண்டர்லையிங் காசஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கட்டாயமாக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சில வேளை ட்ரக்ஸு அந்த மாதிரி யாரும் எடுக்காங்க அப்படின்னா, அதாவது கஞ்சா, மெத்தம்ஃபிட்டமின், கொக்கெயின், ஈவன் ஆல்கஹால் எடுத்து வித்ட்ரால் பண்ணும்போதும் சைக்கோசிஸ் அப்படி வரலாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்குதாங்கிறத ஸ்க்ரீன் பண்ணணும். கண்டிப்பாக அடிக்ஷனில் இருக்குதா இல்லைனா வித்ட்ராயலில் இருக்குதான்னு பார்க்கணும். சிலவங்களுக்கு பிரெயினில் இன்ஃப்ளமேஷன் வரலாம். இப்போ நமக்கு உடம்புல மற்ற பாகங்களில் இன்ஃப்ளமேஷன் வந்தால் நமக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி பிரெயினுக்கும் இன்ஃப்ளமேஷன் வரலாம். அந்த மாதிரி பிரெயின் இன்ஃப்ளமேஷன், மெனிஞ்சைட்டிஸ், என்கெஃபலைட்டிஸ் அப்படி இருந்தாலும் சைக்காட்டிக் சிம்டம்ஸ் வரலாம். அது ரொம்ப டேஞ்சரஸ். அதனால கண்டிப்பாக தடவை யாருக்கும் சைக்கோசிஸ் வருதுன்னா அதுக்கு ஸ்க்ரீன் பண்ணணும். அப்புறம் சிலவங்களுக்கு இப்போது நமக்கு காய்ச்சல் அதிகமாக கூடும்போது உளர்றாங்க இல்லையா, அது டிலீரியமை சைக்கோசிஸ்ட்டு சில வேளை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிடலாம். அதுவும் வயசில் முதியோர்களுக்கு அடிக்கடி யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது காய்ச்சல் சில வேளை வரலனாலும் டிலீரியம் வரலாம். டிலீரியம் அப்போ வயசான காலத்தில் யாருக்கும் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணணும். அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஏன் இந்த மாதிரி
சைக்காட்டிக் சிம்டம்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் சிலருக்கு எபிலெப்சி, சீஷஸ், அதாவது கேட்குற பாகத்தில் இருக்கிற மூளையில் சீஷஸ் வந்ததுன்னா ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா காரணங்கள் சைக்கோசிஸ்க்கு இருக்கும். சைக்கோசிஸ் ஒருத்தங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக அதுக்கு மருத்துவரை பார்க்கணும். அதுக்கு மோஸ்ட் ஆஃப்டன் மெடிகேஷன்ஸ் தேவைப்படும், அதை எடுக்கணும். ஏன்னா எடுக்காமல் இருக்கும்போது சைக்கோசிஸ் வந்து கம்மியாகாது, கூடும். அநேகருக்கு மெடிகேஷன் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்கும், ஆனால் மெடிகேஷன் எடுக்கிறது முக்கியம். மெடிகேஷன் கொடுத்தாலும் சில சைக்கோசிஸ் வந்து கம்மியாகிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளவு நல்லது. ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ட்ராமா இருந்தால் அதை கண்டிப்பாக அதையும் நீங்கள் அட்ரெஸ் பண்ணணும். இப்போது ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு சைக்கோசிஸ்க்கு மெடிகேஷன் தேவைப்படுது, எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதுக்கு தான் மக்கள் ரொம்ப பயப்படுவாங்க. அவங்கள டயர்டாக்கும், அவங்களுக்கு வெயிட் போட வைக்கும், மூளை வந்து சிலவங்களுக்கு ஃபாகியாக இருக்குது, என்னால் சரியாக யோசிக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு, வெயிட் கெயினை முக்கியமாக கம்மி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஆன்டிசைக்காட்டிக் மெடிகேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் 3 மாதத்தில் நல்லா டயட் கண்ட்ரோலும் எக்ஸசைஸும் பண்ணிங்கன்னா வெயிட் கெயின் சான்சஸ் ரொம்ப கம்மியாகும். ஆனால் லாங் டேர்மில் ஆன்டிசைக்காட்டிக் மெடிகேஷன் எடுக்கிறவங்க அவங்களுடைய டாக்டர்கிட்ட ப்ளட் ப்ரெஷர், சுகர் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி அதை மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. உங்களுக்கு இப்படி சைக்கோசிஸ் இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் யாருக்கு சைக்கோசிஸ் இருந்தாலும், நீங்கள் எப்போவுமே டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சைக்காட்டிக் சிம்டம்ஸ் வந்து குறையும். அதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது குறையிறதுக்கு. அண்ட் சில வேளை நான் சொன்னேன், சிலவங்களுக்கு அப்பப்போ தான் வரும் சைக்காட்டிக் எபிசோட்ஸ், அந்த எபிசோட்ஸும் குறையிறதுக்கு நல்லாவே வாய்ப்புகள் இருக்குது. முடிக்கிறதுக்கு முன்னால் பைப்போலார் டிஸார்டருங்கிற சைக்கோசிஸில் சிலவங்களுக்கு ஸ்லீப் சைக்கிள் மாறும்போது கூட அது வரலாம். அதையும் கவனமாக இருங்க. இப்போது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகிறீங்க, ஜெட்லாக் இருக்குது, சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சைக்கோசிஸ் வரலாம். அதுக்கு கரெக்டாக அவங்களுக்கு மெலட்டோனனோ அந்த மாதிரி எதுவும் தேவைன்னா முதலே அதை பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொண்டு போங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இவ்வளோ பார்த்தோன்னா போதும். அந்த மாதிரி பிரச்சனைகள்னு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை படைத்தார் இல்லையா, ஒரு காரணத்தோடு படைத்திருக்கிறார். உங்களை அவர் கைகளில் வரைந்து வைக்கிறார். மற்றவங்க எல்லாரும் எவ்வளவு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் ஆண்டவருக்கு முக்கியம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே உங்களுடைய கரங்களில் தருகிறோம். அவர்களுக்கு நீர் கிருபையாக இறங்கும். சைக்கோசிஸ் யாருக்கு இருந்தாலும், அவர்கள் குடும்பங்களில் யாருக்கு இருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய அன்பின் கரத்தை நீர் நீட்டி அவர்களை அணைத்து உம்முடைய சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய இருதயத்தை திடன்படுத்தும் கர்த்தாவே. நான் உன்னை காண்கிற தேவன் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கைகளில் நீர் வரைந்து வைத்திருப்பதனால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புடனும் டிக்னிட்டியுடனும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் கர்த்தாவே நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை உம்முடைய கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற இந்நிகழ்ச்சியிலே கடந்த வாரம் சாராளை குறித்து அவளது குடும்ப பின்னணி, அழகு, துக்கம், விசுவாசம், சந்தோஷம், யூத குலம் உருவாக மூலஸ்தானம் என்ற 6 தலைப்புகளில் பார்த்தோம். 7வது சாராயின் அழகினால் வந்த ஆபத்து. கர்த்தர் 2 முறை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். கர்த்தர் ஆபிரகாமை அவனது ஊர் என்ற ஊரை விட்டு தான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். கர்த்தர் காண்பித்த தேசம் கானான் தேசம். அதனை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார். கானான் தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் எகிப்தில் தங்கும்படி போனான். ஆபத்துக்கள் ஆரம்பமானது. ஆபிரகாமை போல விசுவாசத்தில் முன்னேறி செல்ல வேண்டுமானால் 3
சோதனைகளை கடந்து வர வேண்டும். முதலாவது சூழ்நிலைகள். சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த தேவனால் மாத்திரமே கூடும். மத்தேயு 8:26 அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று என்று கூறுகிறது. கொடிய பஞ்சம் உண்டான போது கர்த்தர் தனக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்தை விட்டு தன் சொந்த விருப்பத்தில் எகிப்துக்கு சென்றான். அதுபோல நகோமி அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு மோவாப்புக்கு சென்றாள். தன் கணவன் பிள்ளைகளை இழந்து துன்பத்திற்கு ஆளானாள். ஆதியாகமம் 12:11-13 வரை பார்த்தோம் என்றால், எகிப்துக்கு சமீபமான போது சாராள் அழகுள்ளவள் என்றும் அதனால் தன்னை கொன்று போடுவார்கள் என்றும் மனைவியை சகோதரி என்று சொல்லச் சொன்னான். ஆதியாகமம் 12:14-15 பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். முதலாவது ஆபத்து கர்த்தரின் சித்தத்தினால் அல்ல, சுய முயற்சியால் வந்தது. விசுவாசம் என்பது சுய முயற்சி அல்லது முன்னேற்பாடு இல்லாது தேவனை மாத்திரம் சார்ந்திருப்பது. ஆபிரகாம் தேவ நம்பிக்கையை இழந்து அல்லது மறந்து பயப்பட்டான். தேவன் குறித்த இடத்தில் அவரது சித்தப்படி நீ இருந்தாயானால் நீ பயப்பட தேவையில்லை. விசுவாசமும் பயமும் ஒரே இருதயத்தில் குடியிருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் மீது சாராமல் நமது சொந்த ஞானம் யோசனைகள் மீது சார்ந்திருந்தால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29:25 கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று கூறுகிறது. இரண்டாவது, நம்மை சுற்றி உள்ளவர்களை கடந்து வர வேண்டும். ஆதியாகமம் 12:14-15 20 எகிப்தியர் அந்த ஸ்திரீயை அழகுள்ளவள் என்று கண்டு பார்வோனுக்கு முன்பாக புகழ்ந்தனர். அவள் பார்வோன் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜா அபிமலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ஆபிராம் தன் கண்களை கர்த்தரை விட்டு எடுத்து சுற்றியுள்ள மக்களை பார்க்க ஆரம்பித்தான். பயம் வந்தது. தேவ சித்தத்தின்படி நாம் நடக்கவில்லை என்றால் சொல்ல முடியாத அளவு கஷ்டங்களும் பயமும் வந்து சேரும். தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவன் ஆபிராமை அழைத்தார். ஆனால் ஆபிராமின் கீழ்ப்படியாமையினாலே பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்தன. பார்வோனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் நியாய தீர்ப்பு வந்தது என்று ஆதியாகமம் 12:17 கூறுகிறது. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமென்றால் கர்த்தரின் சித்தத்திலே நிலைத்து நில். யோனா தேவ சித்தத்தை விட்டு ஓடி போன போது அவன் இருந்த கப்பல் மூழ்கும் அளவு பெருங்காற்றும் கொந்தளிப்பும் உண்டானது. கடலிலே யோனாவை தூக்கி போட வேண்டி வந்தது. மீன் வயிற்றில் அந்த இருளிலே 3 நாட்கள் இருக்க வேண்டி வந்தது. பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் என்று யோனா கூறுகிறார். யோனாவை போல ஆபிராம் அவிசுவாசிகளின் மத்தியில் தன் சாட்சியை இழந்தான், கடிந்து கொள்ளப்பட்டான். கர்த்தர் கிருபியாய் தன் ஊழியன் மேல் கவனம் வைத்து கடின சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். நாம் தேவன் ஆட்சி செய்ய அனுமதிக்கவில்லை என்றாலும் தேவன் தன் நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஆனால் நம் கீழ்ப்படியாமைக்கு கிரயம் செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்ட ஆபிராம் எகிப்தை விட்டு வெளியேறினான். ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ஆண்டவரை எங்கு விட்டோமோ அங்கே புதிய தொடக்கத்தை தொடங்க வேண்டும். கர்த்தரோடு காரியங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை புதிய ஆரம்பத்தில்தான் இருக்கிறது. மூன்றாவது, ஆஸ்தி அதிகமானாலும் ஆபத்து. ஆதியாகமம் 13:6 அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. பணத்திற்காகவும் ஆஸ்திக்காகவும் அநேக குடும்பங்களில் சண்டை நடக்கிறது. ஒருவரை ஒருவர் நேசித்து சந்தோஷித்தவர்கள் இன்று ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கின்றனர். வெட்டு குத்து என்று முடிகிறது. முதல் 2 சோதனைகளில் தோல்வியடைந்தான். ஆனால் 3வது சோதனையில் அவனுக்கு பெரிய வெற்றி கிடைத்தது. 3வது சோதனை அத்தனை சுலபமான சோதனை அல்ல. ஆசையை செல்வத்தை விட்டு கொடுப்பது அத்தனை சுலபம் அல்ல. உலக ஆசையை விட்டு கொடுப்பதில் ஆபிராம் எல்லா விசுவாசிகளுக்கும் முன் மாதிரியாக இருக்கிறார். ஆபிராம் சமாதானத்தை நாடுகிறவர், பிரச்சனைகளை உருவாக்குகிறவர் அல்ல. லோத்தின் இருதயம் செல்வத்திலும் உலக காரியங்களிலும் மையம் கொண்டிருந்தது. விசுவாசிகளின் மத்தியில் எழும் பிரச்சனைகள்
தேவனுடைய பெயரை கெடுத்து போடும். கிறிஸ்துவ ஐக்கியம் என்பது நறுமணம் வீசும், கனி கொடுக்கும். சங்கீதம் 133:1, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஐக்கியமின்மை நறுமணத்தை துர்நாற்றமாகவும் அழகிய தோட்டத்தை பாலைவனமாகவும் மாற்றிவிடும். 8வது, சாராயின் கீழ்ப்படிதல். சாராள் ஆபிரகாமுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தார். முதலாவது, கர்த்தர் ஆபிராமை அழைத்து சொந்த ஊரை விட்டு போகும்படி சொன்னார். சாராள் கணவனை பின்பற்றி சென்றாள். 2வது, 2 முறை ஆபிராம் தன் பிராணனை காத்துக்கொள்ள சாராளை தன் சகோதரி என்று சொல்லும்படி சொன்னான். அதற்கு அவள் கீழ்ப்படிந்தாள். 1 பேதுரு 3:5-6, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷன்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தனர். அந்தபடியே சாராளும் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். 9வது, சாராளின் வயது வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வயது குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே பெண் சாராள். ஊரை விட்டு வெளியேறும்போது ஆபிரகாமுக்கு 75 வயது, சாராள் 10 வயது சிறியவள். அப்படி என்றால் சாராளின் வயது 65. கர்த்தர் ஆபிரகாமுக்கு 99ஆம் வயதில் தரிசனமான போது சாராளுக்கு வயது 89. ஆதியாகமம் 18:12 நான் கிழவி என்று குறிப்பிடுகிறாள். ஆதியாகமம் 23:1 சாராள் 127 வயது வரை உயிரோடு இருந்தாள் என்று குறிப்பிடுகிறது. ஆயுள் என்பது தேவன் கொடுப்பது. நல்ல முதிர் வயதில் இறந்தாள். வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முதல் கல்லறை சாராளுடையது. 10வது, சாராளின் ஒத்துழைப்பு. புருஷன் என்ன சொன்னாரோ அதன்படி நடந்தாள். அடிக்கடி பிரயாணப்பட்டு குடிபெயர்ந்தான். நாடோடிகளைப் போல கூடாரத்தை தூக்கி கொண்டு அலைந்தனர். ஒரு இடத்தில் கூட சாராள் முறுமுறுத்ததாக குறிப்பிடப்படவில்லை. பெற்ற மகனை ஆபிரகாம் பலியிட அழைத்து சென்ற போதும் திரும்ப அழைத்து வந்த போதும் அவளது ரியாக்ஷன் எப்படி என்பது குறிப்பிடப்படவில்லை. எதிர்பாராத விருந்தாளிகளை உபசரிப்பதில் கூட ஒத்துழைத்தாள். ஆதியாகமம் 18:6 அப்பொழுது ஆபிராம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். வேதாகமத்தில் முதலில் சமைத்த பெண் என்று சாராள் குறிப்பிடப்பட்டு உள்ளாள். 11 சாராயினுடைய முன்மாதிரி. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது ஆபிரகாமுடைய 2 குமாரருள் உள்ள வேற்றுமையை குறிப்பிட்டு எழுதுகிறார். அடிமைத்தனமும் சுயாதீனமும் ஒன்றாக இருக்க முடியாது. ஆகாரை ஆகார் என்று பெயரிட்டு அழைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சாராளை பெயர் சொல்லாது சுயாதீனம் உள்ளவள் என்றும் நம் எல்லோருக்கும் தாயானவள் என்றும் குறிப்பிடுகிறார். இந்த ஸ்தானம் விசுவாசத்தினாலும் வாக்கு தத்தத்தினாலும் சுதந்திரமாக கிடைத்தது. சாராள் வாழ்க்கை நமக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் போதிக்கிறது. தேவனுக்கு கடினமானது எதுவுமில்லை என்று சாராள் வாழ்க்கை மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எபிரேயர் புத்தகத்தை எழுதியவர் சாராளின் விசுவாசம் நமக்கு மாதிரியாக இருக்கிறது என்கிறார். சாராள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது: முதலாவது, தான் வாக்கு தத்தம் செய்ததை தேவன் நிறைவேற்றுகிறவர். 2வது, குறைபாடு உள்ளவர்களை கூட தேவனால் உபயோகப்படுத்த முடியும். 3வது, தேவன் தனது சித்தத்தை தன் வழியே நிறைவேற்றுவார். 4வது, தேவன் உண்மையுள்ளவர். 5வது, தேவன் நமது கீழ்ப்படிதலை விரும்புகிறார். 6வது, தேவனுடைய நேரம் நம் நேரம் இல்லை. சாராள் கணவனோடு எல்லா விஷயத்திலும் ஒத்துழைத்தாள். கீழ்ப்படிதலுடன் கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவளாயிருந்து தன் விசுவாசத்தினால் விசுவாச பட்டியலில் இடம் பிடித்ததன் மூலம் சாராள் சிகரம் தொட்டாள். ஜெபம். அனைத்தையும் அருமையாய் சிருஷ்டித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். சாராளை குறித்து இந்த நாளிலே மேலும் 5 குறிப்புகளை தியானிக்க உதவி செய்தீர். நன்றி ஐயா. அழகினாலும் ஆசி அதிகமானாலும் ஆபத்து என்பதை உணர உதவி செய்தீர். சாராளை போல விசுவாச வீராங்கனையாக அனுதினமும் உம்மில் வளர எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம்
நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.